ஹலோ மக்களே, இப்போ நம்ம அடுத்து ஒரு ட்ரிப்பு கிளம்பியாச்சு. இது ஐடியாவே இல்லை, திடீர்னு கிளம்புன போட்ட பிளானு. எட்வின் ப்ரோ நம்ம கூட வந்தாங்களே, எட்வின் ப்ரோ அவர் கூட தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே போகிறோம், டெஸ்டினேஷன் என்னன்னா சிக்மங்களூர் போகிறோம். இப்போ மயிலாடுதுறை டு திருச்சி ட்ரெயினில் போயிட்டு எட்வின் ப்ரோ அங்கே இருக்காங்க, அவங்க கூட காரில் அப்படியே பெங்களூர் போயிட்டு நாளைக்கு நம்ம பெங்களூர் டு சிக்மங்களூர் போகிறோம். இது கொஞ்சம் லாங் ரைடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னாக கொண்டு போவோம். இதில் நிறைய விஷயத்தை நம்ம பேசுவோம். வாங்க, இது ஒரு ப்ராப்பரான பைக் ரைடாக கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். இந்த விலாக் எப்படி இருக்க போகுது என்னென்ன ஐடியா இல்லை, ஏன்னா இது சடனாக போட்ட ட்ரிப் தான். எட்வின் ப்ரோ சொன்னாங்க எங்கேயா வீக்கெண்ட் எங்கேயா போவோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எனக்கு பெங்களூரில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, எல்லாத்தையும் நாளைக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு 27th நைட் நம்ம கிளம்பி நேராக நம்ம சிக்மங்களூர் போகிறோம். சிக்மங்களூருக்கு யார் யார் போகிறோன்னா எட்வின் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் தான் 4 பேர். நம்ம பைக்கு என்ன பண்ண போகிறோம்னா டிவிஎஸ் ரொனின், எட்வின் ப்ரோவோட தம்பியோட பைக்கு, அதை தான் ஓட்ட போகிறோம். பார்ப்போம், நம்மளும் ரொனின் தான் எடுத்து ஓட்டணும். ரொனின் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் அதை தான் எடுக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் மந்த் ஒரு 2-3 மந்த்ஸாக நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எட்வின் ப்ரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, வாங்க நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதாகவும் இருக்கும், நீங்கள் பைக்கும் ஓட்டி பாருங்கள், ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வரும் அப்படின்னாங்க. சரி ஓகே போவோம் அப்படின்னு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லாங் ரைடெலாம் குறைக்கலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டியூட்டி பர்சனல் ரீசன் நிறையா இருக்குது. இது முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னாக நம்ம விலாகில் பார்க்காத அளவுக்கு ஃபன் பண்ணுவோம். வாங்க. மக்களே, இப்போ நாங்கள் சேலம் தாண்டியாச்சு. அடுத்தது தருமபுரி என்ட்ரி. இப்போ தான் இந்த டேஞ்சரஸ் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய தோப்பூர் கணவாய் இப்போ தான் வரப்போகுது. ஆனால் இப்போ பயப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏற தான் போகிறோம். அந்த ரோடு அங்கேருந்து பெங்களூர்லேருந்து இந்த பக்கம் வரும்போது ஸ்லோப்பு, அப்போ ரிஸ்க்கு. அப்பயே அவங்க நியூட்ரல் பண்ணி ஓட்டுறதால தான் ரிஸ்க்காக இருக்குது. ஆமாம், நார்மலாக கீர் போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. லாரி டிரைவர் எல்லாருமே நியூட்ரல் பண்ணிட்டு டீசல் சேவ் பண்ணுறோம், அதனால வர்றதால தான் ரொம்ப பிரச்சனையே இல்லை. நம்ம லோக்கல் ஆளுங்களுக்கு தெரியும் அப்படி வரக்கூடாதுன்னு. இந்த அதர் ஸ்டேட்டு நார்த்லேருந்து மெயினாக வரவங்களுக்கு தெரியாமல் டீசலை மிச்சம் பண்ணுறதுக்காக ஆஃப் பண்ணிட்டு நியூட்ரலில் போட்டு வராங்க. பிரேக் ஃபெயிலியர் ஆகி சொருகிடுறது, இல்லைன்னா பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே வர்றது, அதுக்கப்புறம் பிரேக் பூஸ்டர் இதாகிடுது. வேற மாதிரி மற்றபடி ரிஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ராப்பராக ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துலலாம் க்ளீனாக இருக்கும். இப்போ ஏறும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னன்னா, ஒரு நார்மலான வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பவர் இல்லாத வண்டியாக இருந்தால் ஏறும்போது கொஞ்சம் திணறும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோப் நல்லா, அதனால தெரியவே தெரியாது, ஸ்லோப் இருக்கிற மாதிரியே தெரியாது, ஃப்ளாட்டாக தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி ஏறுறதுக்கு அவ்வளோ முக்கும். இப்போ நிறைய ஹெவி லாரிஸ்லாம் அந்த ரூட்ல போகும்போதே பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நடந்து நம்ம போகிற மாதிரியே தான், அந்த ஸ்பீடில் தான் போகும் லாரி, நம்ம நடந்து போகிற ஸ்பீடில். நான் காமிக்கிறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோ ஸ்லோப்பான ஏரியா அது. பார்க்கலாம், இருங்க, அந்த பக்கம் வரட்டும், என்ட்ரு ஆகும்போது அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வந்துருச்சு தோப்பூர் கணவாய். இந்த பாருங்க, கவுந்து கிடக்கு. சொன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி எப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணாலும் ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். அதுதான் அடையாளம், தோப்பூர் கணவாய் வந்துட்டோம் அப்படின்னு. ஆமா, இந்த பாருங்க, இந்த லாரி பாருங்க ஃபுல் லோட்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு, நடந்து போற மாதிரி. இந்த பாருங்க, இவன் அதுக்கு மேல போறான். அவ்வளவுதான் ஸ்பீடு. அதுக்கு மேல ஓட்டுறது ரிஸ்க் தான். நம்ம போவாது. இந்த பாருங்க, எல்லா லாரியும் இந்த இடத்துல முக்குன்னு முக்கும்.
இடம் பார்க்க பார்த்தீங்களா, லேண்ட்ஸ்கேப் வந்து ஸ்லோப்பாகவே தெரியல பெருசா, ஆனால் பயங்கரமான கிராவிட்டியை வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. நம்மளே ஃபுல் ரைஸ் பண்ணி வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கு, பவர் உள்ள வண்டியே. ஆமாம், ஃப்ளாட்டாக தான் தெரியுது. ஆனால் அடுத்த ஊறிக்கிட்டே போகிறோம். ஆனால் ஓரமாகவும் போக மாட்டானுங்க, எல்லாம் நடு ரோட்லேயே போயிட்டு இருக்கு. அவங்களே ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப லாங் ஓட்டிட்டு வர்றது, இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி எதாவது ஓட்டி எதாவது முந்தி போகலான்னு நினைக்கிறது தான். ஆமாம், தூங்காமல் வேறு வருவாங்க. Siri thu ni Ram Kali thu Bangalore traffic yo. And to understand Bangalore the vandachi. requirement, if there is a new defect also, they are going back to Shashi, and Shashi is busy with lot of things. முடியல, டிராஃபிக் செம்ம டிராஃபிக்காக இருக்கு. எப்படின்னு ஓட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு முடியல இந்த ஊரில் ஓட்டுறது. நீங்கள் விவரம் இல்லை, உள்ள வந்து இந்த டிராஃபிக்ல கிளச்சை பிடிச்சி பார்த்தா தானே மூட்டு வலி என்னன்னு தெரியும். சும்மா நாளைக்கு ரைடு இருக்கு ப்ரோ, காலு கையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். நான் என்ன பறந்தா வர போறேன், நானும் தானங்க ரைட் பண்ணி வரணும். ஏன் உங்களை யாருக்கும் பெங்களூர்ல செட் ஆகும் சொன்னது? பொழப்பிங்க, என்ன பண்ண சொல்றீங்க? அப்பாட்டு போய்ங்க. ஓகே, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். இதில் மீட்டிங் வேற மல்டி டாஸ்கிங் பர்சன் தான். ஆமா, ரோட்டையும் கவனிக்கணும், இவரையும் கவனிக்கணும், இதையும் கவனிக்கணும். இதுக்கு மேலே எனக்கு செம தூக்கம் வருது. போய் தூங்கிட்டு குளிச்சுட்டு பள்ளியாசர் போனோம் பார்ப்போம். ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது, இன்னைக்கு தெரியாமல் கிளம்பி வந்தாச்சு. ஓகே பாப்போம். சுதாகர் சொல்ற மாதிரி எங்க தான்டா போவீங்க, எங்கடா எங்கடா போறீங்க, இதெல்லாம் எங்கடா போறோம்? யாருங்க எவனை பார்த்தாலும் எனக்கு வந்து ட்ரிப்புக்கு போகிற மாதிரி தான் இருக்கு, எவனும் வேலைக்கு போகிற மாதிரிலாம் தெரியல. ஆளாளுக்கு ஒரு ஜெர்கினை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு எதுக்கு ரெயின் கோட் போட்டு போறான்னு தெரியல. We didn't had a call yesterday. I will schedule right away. I will add you what time you'll be available. ஆங்கில டிராஃபிக் எப்படி இருக்கு ப்ரோ? அழகிட்டீங்களா? Oh, அழகிட்டேன், ஆனா கால் வலி தான் நிக்க மாட்டேங்குது, கிளச்சை பிடிச்சி பிடிச்சி but anyways, முட்டி வலி வருது. enough, and we'll keep the details to the included. பெங்களூருக்குள்ள ஒரு 9 மணிக்கு வந்தோமா, மணி Um, 10:30. documentation details. Who's going to அப்படியே ஓடிட்டு work on the documentation? We'll just release half an hour, 1 கிலோமீட்டர் வந்துடும். picture, is it? உருட்டிட்டு போயிட்டு இருக்கு. Okay, if there is a documentation, there are 1 or 2 documentation. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. Manage that documentation. Is it தூக்கமே வந்துருச்சு. இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்து டயர்டே ஆகலை. இந்த ஊருக்குள்ள ஒரு 20 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. okay? இதில் அந்த 12 கிலோமீட்டர் அந்த பிரிட்ஜு, அதுக்கப்புறம் 1 hour இங்கேயே ஓடிடுச்சு. And adios. அவ்வளவுதான், இனி வீடு போய் சேர்றதுக்கு ஒரு இன்னொரு 10 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பழகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். காலையிலே கிளம்பிடுவேன் நாளைக்கு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் டிராஃபிக் அவாய்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க தான் பாருங்க, ஆ ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கு போகிறவங்க தான் இருக்காங்க. நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, காரில் ஒத்தையாக போவாங்க. ம் மணி 10 ஆகுது. எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறாங்கிறத இந்த பிளாக்ல சொல்கிறேன். இதுவே பார்ட் 1 போடலாம் போல, அவ்வளோ லென்த்தாக போகுது ரொம்ப நேரம். What is pending only SDK, right? Ramesh? On wicket. One hour later. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து வாட்டர் வாஷ் கொடுக்க வந்தாச்சு வண்டியை.
இருக்குது. எட்வின் ப்ரோ வண்டி இருக்குது, நம்ம வண்டி இருக்குது. 2 வண்டியும் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு அப்படியே கிளம்புவோம். காலையில் ஒரு 3 o'clock பிளான் பண்ணியிருக்கோம். எப்போ கிளம்புறோம் என்னன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி எட்வின் ப்ரோ வண்டி, இது நம்ம வண்டி வாங்க. இதுக்கப்புறம் அப்படியே ரைடு தான். நாளைக்கு மார்னிங் என்னன்னு பார்த்துக்கலாம்.